வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ரைடே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி என்ன நடந்துச்சு? அதாவது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் மண்டே எந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ப்ரிடிக்ஷன் வீடியோ ஃப்ரைடேக்கான வீடியோ போட்டிருக்கோம். அது பயங்கரமான ஒரு அக்யூரேசி கொடுத்துருக்கும். அந்த வீடியோஸை யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரைடே என்ன நடந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நிஃப்டியோடது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுறது. மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க வீடியோவில் போயிடலாம். நிஃப்டி பாருங்களேன், அன்னைக்கு ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில். ஓகேவா? நிஃப்டி அதாவது ஏ பீரியட், பி பீரியட், சி பீரியடுன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளேயே வர ட்ரை பண்ணுச்சு. பட் ஆனால் ஒரு அக்ரெசிவான பையிங் மட்டும் இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்த சிங்கிள் பிரிண்ட்ல ரிஜெக்ட் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த 25,300ன்ற லெவலுக்கு வரும் பயங்கரமாக சொல்லியிருப்போம். எக்ஸாக்டாக இன்னைக்கு டேலோ நீங்கள் அந்த வீடியோஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ கிளியராக நடந்திருக்கும் அப்படின்றது மட்டும். ஸோ சேம் டைம் பாருங்கள், இந்த சிங்கிள் பிரிண்ட்ல தான் ரிஜெக்ட் எடுத்துச்சு மார்க்கெட். ஸோ நான் உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ரிஜெக்ட் எடுத்த ஜூம். 1 மினிட்டு டேட்டாவை வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் see. இதுதான் அங்கே ரிஜெக்ட் ஆனது. இதுதான் இந்த சிங்கிள் பிரிண்ட்ல எடுத்த ரிஜெக்ஷன். இந்த ஏரியாவில் அக்யூரேட்டாக இந்த சிங்கிள் பிரிண்ட்ல அதுக்கு முன்னாடி நாள் வந்த செல்லர்ஸ் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக அவங்க பொசிஷன்ஸை டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃபைன் பண்ணுற ஏரியா வரைக்கும் வெயிட் பண்ணணும். யாரெல்லாம் இங்கே பை பண்ணீங்களோ அவங்கெல்லாம் வந்து ட்ராப்டு பையர்ஸ். ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி 2 நாளாக விழுந்துருச்சு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக அப்பு தான் போகும்னு நினச்சி இங்கெல்லாம் யார் பை பண்ணாங்களோ இவங்கெல்லாம் தான் ட்ராப்டு பையர்ஸ். இந்த பையிங் நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம், யாரும் பை சைடு ட்ரை பண்ணவே வேணாம், ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் செல் சைடு அப்படின்னு 2 நாளாகவே சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த 2 நாளுமே அதான் நடந்துச்சு. ஸோ இந்த டேல பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே அக்யூரேசியாக இருந்துச்சு பாருங்கள். இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு வந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்த செல்லர்ஸ் அவங்க பொசிஷன்ஸை டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்டை பற்றி சரியாக தெரியல அப்படின்னா நான் வந்து லேர்னிங் வீடியோஸ் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள் தெரியும். சிங்கிள் பிரிண்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அப்படின்றது. மார்க்கெட் ப்ரொஃபைலோ ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் வந்து சிங்கிள் பிரிண்ட்டு. ஸோ அதை பற்றி தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்த எடுத்த ரிஜெக்ஷன் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை ஃபுல்லாக கரைச்சிருக்கு. ஸோ இங்கே வந்த இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை கரைக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் மொமெண்டம் தேவை. ஸோ அதுக்காக தான் இங்கேருந்து பையர்ஸை வர வச்சு அந்த பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த ஏரியாவில் இந்த சிங்கிள் பிரிண்ட்லேருந்து அகைன் ஒரு ஷார்ப்பு செல்லிங் பண்ணிட்டு இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கரைச்சிருக்காங்க. நம்ம சொன்ன 25,300 லெவல்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுச்சு. அப்போ 25,300 to 600 கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் நிஃப்டியோட ஃபியூச்சரில் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அப்போனா நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியமில் அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ்க்கு மேலே உங்களால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். மோர் தென் 3,500 4,000 கிட்ட ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும் சிங்கிள் லாட்டுக்கு. யாரெல்லாம் இங்கே என்ட்ரி எடுத்திருக்கீங்களோ அவங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே அன்னைக்கு நடந்தது. இதுக்கப்புறம் எப்படி நடக்கலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தான் அடுத்த லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நிஃப்டியில் இந்த இந்த சிங்கிள் இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா இந்த ஜோன் 25,050 இந்த ஜோன் கிட்ட வரும். அடுத்தது இந்த ஜோன் தான் நம்மளோட லெவல்ஸ். ஃபஸ்ட்டு லெவல் செல்லிங்க்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணும். எடுத்த உடனே செல் ஆகுது பை ஆகுது அப்படின்ட்டு பை பண்ணிடக்கூடாது. அன்னைக்கு மாதிரி பை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் மட்டும் தான். இந்த இடத்த பை பண்ணவங்களாம் லாஸ். ட்ராப்டு பையர்ஸ். அடுத்த வந்த செல்லர் பாருங்கள் எவ்வளோ அக்ரெசிவாக செல் பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் ஃப்ரேம் போட்டு இந்த சிங்கிள் பிரிண்ட்டே கரைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம செல் மட்டுமே பண்ணணும். ஏன்னா ட்ரெண்ட் வந்து செல்லிங் சைடில் இருக்குது. ஸோ நம்ம செல் ட்ரெண்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பை ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஸோ இவங்கெல்லாம் ட்ராப்டு பையர்ஸ். இதுக்கப்புறம் மார்க்கெட்
எங்கே போகும் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் நிஃப்டியோட ஃபியூச்சரில் 25,000. ஓகே, 24,980. நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர்ஸை. 24,980 ஃபியூச்சரில் இந்த லெவல்ஸை மார்க்கெட் கண்டிப்பாக கிளியர் பண்ணியே ஆகும். நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்லியிருப்போன்றதை மட்டும் நோட் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் மார்க்கெட்டை பற்றின முழு புரிதலோட பண்ண முடியும். வேறு எந்த ஒரு ட்ரேடிங் இண்டிகேட்டர்லையோ கேண்டில் சிக்ஸ்லையோ அப்படி பண்ணவே முடியாது. யார் ட்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரியணும். அப்படின்னா தான் நம்ம யாரு கூட மோத முடியும்னு தெரிஞ்சால் தான் நம்ம அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ட்ரேடை ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேசி வேறு எந்த டூல்லையுமே கிடையாது. இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டூலை உங்களுக்கு ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னாலும் நான் லேர்னிங் வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயாக இஓடி டேட்டா கிடைக்கும். உங்களுக்கு ரியல் டைம் டேட்டா ரன்னிங்கில் பார்க்கணும் அப்படின்னா பெய்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த 50 சார்ட் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ நான் 50 சார்ட் பெய்ட் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது 50 சார்ட்டோ இல்லை ஏதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான ஒரு கிளியரான வீடியோஸுமே பண்ணுறேன். அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி எனக்கு ஃபுல்லாக கற்றுக்கணும்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணலாம் நம்மளோட சேனலை. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட் 24,980. இதுதான் நம்ம செல்லிங்க்கு நெக்ஸ்ட் டார்கெட். இப்போ வரைக்கும் மார்க்கெட் செல் சைடில் இருக்குது, கீழே போயிட்டுருக்கு. ஸோ இனி பைக் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாம். சரி, பேங்க் நிஃப்டி வாங்க போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இதுக்கு முன்னாடியுமே செல் ட்ரெண்டு தான் இருக்குது 2 நாளாக. அன்னைக்கு டேயில் பாருங்கள் பேங்க் நிஃப்டி நடந்துச்சுன்னு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னமோ ப்ரீவியஸ் டே வேல்யூ ரேக் வெளியில். பட் ஆனால் ஏபி பீரியட் உள்ளே போயிடுச்சு. அதாவது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ப்ரீவியஸ் டே வேல்யூ ரேக்குள்ளே போயிட்டாங்க. இங்கே வந்த பையிங்லாம் பாருங்கள் ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு பையிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த முன்னாடி நாளோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அரௌண்டு இந்த ஜூனுக்கிட்ட இருந்தே ஷார்ப்பாக செல் பண்ணியிருக்காங்க. வேகமாக ஒரு ஓடிஎஃப் செல்லர்ஸ் இருந்தாங்க மார்க்கெட்டில். சேம் டைம் சிங்கிள் பிரிண்ட்லாம் கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஐ பீரியடில். ஸோ இன்னும் செல்லர்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறையவே செல்லர்ஸ் இருக்காங்கன்றது தான் இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் இதை எப்படி நடக்கலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா, ஒருவேளை மார்க்கெட் அப் ஆகுது அப்படின்னா, இப்போ வரைக்கும் செல் ட்ரெண்ட் ஒருவேளை அப் ஆச்சு அப்படின்னா இந்த டார்கெட் வரைக்கும் போகும். இந்த டேவோட ஹையையும் கிளியர் பண்ணும். ஸோ இந்த கேப்பையுமே கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. பட் இது இப்போ கிடையாது. ஒன்ஸ் இந்த சிங்கிள் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி மேலே போகுது, ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் மொமெண்டம் வருது அப்படின்னா மட்டும் இப்போதைக்கு பையை ஃபோக்கஸ் பண்ண வேணாம். பட் ஒருவேளை பை ஆச்சு அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட் பையிங்க்கு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி செல்லிங்க்கு பார்த்தீங்கன்னா 51,200 51,300 அரௌண்ட் இந்த ஜூன் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் பேங்க் நிஃப்டி. ஸோ எப்படி நடக்கலாம் அப்படின்னா சேம் கான்செப்ட். மார்க்கெட் இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ரிஜெக்ட் எடுத்தது அப்படின்னா இதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ செல்லிங்க்கு பேங்க் நிஃப்டியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். வேறு எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை. பைக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது 2 லெவலும் இருக்குது. 1 2 நோட் பண்ணிக்கோங்க. 52,800 53,000 அரௌண்ட். செல்லிங்க்கு 51,200 என்ற லெவல். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டிலையும் சரி. ஃபின் நிஃப்டிலையும் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவாங்க.
நிஃப்டியில் பார்த்தீங்கனாலுமே 1 2 3 4 டேஸாகவே மார்க்கெட் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டிக்கும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பாருங்கள். ரொம்ப கிளியராக சேம் நிஃப்டியில் என்ன நடந்துச்சோ அதே ஒரு பிஹேவியர் தான் இதுலேயும் நடந்துச்சு. ஒரு ரெஸ்பான்சிவ் பையிங் வந்தாங்க. இந்த சிங்கிள் பிரிண்ட்டில் ரிஜெக்ட் எடுத்தாங்க. பாருங்கள், இந்த ரெட் கலர் சிங்கிள் பிரிண்ட்டில் ரிஜெக்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓடிஎஃப் செல்லர்ஸ் என்டர் ஆகிட்டாங்க மார்க்கெட்டில். ஸோ இவங்க தான் வந்து மார்க்கெட்டை அடுத்து கீழே கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிஃப்டியிலும் என்ன நடக்கலாம் அப்படின்னா, நிஃப்டியில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சிருக்க சார்ட் எல்லாமே வந்து ஃபியூச்சர் சார்ட். யாரும் இண்டெக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லெவல்ஸை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியரான ஒரு இதுதான் நடக்கும். பட் நம்ம வச்சிருக்கிறது வந்து இண்டெக்ஸு, ஃபியூச்சர் சார்ட்டு. எல்லா இண்டெக்ஸுமே நம்ம ஃபியூச்சரில் தான் பண்ணுவோம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் பார்ப்போம். ஸோ 23,650 என்ற லெவல் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். இப்போ வந்து 23,800 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 23,650 லெவலை கண்டிப்பாக நிஃப்டி கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக நிறைய சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பிரிண்ட்ஸ் கான்செப்ட் எனக்கு இதை வச்சு மட்டுமே நிறைய நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். எனக்கு இது புரியல அப்படின்னா நீங்கள் அந்த லேர்னிங் வீடியோஸில் போய் பாருங்கள். நான் சிங்கிள் பிரிண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரொம்ப கிளியராகவே. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி மூணுத்தோட ப்ரிடிக்ஷன் வீடியோவும் பார்த்தாச்சு. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எதுலேயுமே மார்க்கெட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.